ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டம்ளர் பாசிப்பயிர் வச்சு ஹெல்த்தியான, டேஸ்டியான, அது கூடவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். எந்த டம்ளர் அளக்குறீங்களோ அதே டம்ளர் எடுத்துக்கோங்க. அரை டம்ளர் இட்லி அரிசி, அரை டம்ளர் பச்சரிசி, இது 200 மில்லி டம்ளர். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி அலசி 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. ஓவர் நைட் நல்லா ஊறணும். 8 மணி நேரம் கழித்து தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க. நல்லா களைஞ்சிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போது ஜாரில் சேர்த்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப்பு தேங்காயை துருவிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் இந்த மாதிரி துருவிட்டு மாவோடு சேர்த்து கலந்துருங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை. இதில் மண் தூசி எதுவுமே இருக்காது. அதனால் இப்போ நான் டைரெக்டாக மாவோடு சேர்த்து கலந்துடுறேன். நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் போல் ஊறிடுச்சு. இப்போ பனியாரக்கல் எடுத்து எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவை உள்ளே சேர்த்துருங்க. இது போலவே எல்லா குழியிலையுமே மாவு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுருங்க. எல்லாத்தையும் இதே போலவே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. திருப்பி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வெந்ததும் அவ்வளோதான், நம்மளுடைய பாசிப்பயிறு ஸ்வீட் பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய ஸ்வீட் ரெசிபி நம்மளோட சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.